வணக்கம் நண்பர்களே. இறைச்சிக்குளம் பகுதியில் தேங்காய் பால் ஜூஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறத நான் பார்த்த உடனே அதை வாங்கி சாப்பிட்டாக்குள்ளான்னு என்னோடய மருமகன்ட்டு சொன்னபோது உடனே நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ஜூஸு. உண்மையிலே இயற்கை பொருட்கள், அதாவது நம்ம தேங்காய் மூலம் செய்யப்பட்ட அந்த பொருட்களும் அதில் சேர்மானம் உள்ள பொருட்கள் எல்லாமே சுத்தமான பொருளாக தான் இருக்குது. நான் நேற்றைக்கு அந்த அக்காள்கிட்ட கேட்டேன், இந்த வீடியோ எடுக்கட்டுமான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. நல்லா நம்ம இந்த நாட்டு சர்பத்து, அதே மாதிரி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து ஊற்றி ஜூஸ் ரெடி பண்ணி தந்தாங்க. அந்த ஜூஸு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிகளை நோக்கி போயிட்டுருக்கோம், பல்வேறு உணவுகளை சாப்பிட்றோம். அந்த உணவு நல்லதாக கெட்டதான்னு நம்ம பகுப்பாய்வு செய்யறதும் கிடையாது, சிந்திக்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட இயற்கை விவசாயம் போன்று இந்த மாதிரிப்பட்ட செய்யக்கூடிய பொருட்களை நம்ம ஆதரிப்போம். இதில் கலர் இருந்தாலுமே அவங்க ஊற்றுகின்ற அந்த தேங்காய் பாலும் சுத்தமாக இருக்குது, அது அழகாக இருக்குது. மற்றபடி அவங்க சேர்க்கின்ற பொருளும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவங்க சுத்தமாக வச்சு செய்யாங்க. அதே மாதிரி மாட்டுல நமக்கு கிடைக்கும், அதான் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் சாப்பிட்டோன்னா மனசுக்குள்ளே நினச்சேன், நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும்னு மனசுக்குள்ளே நினச்சேன். அப்போவுமே 5 ரூபா தான் கூடுதல், 25 ரூபா தான் தேங்காய் பால் விலையே. இந்த பாட்டிலுக்கு 5 ரூபா தான் வாங்குங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். நல்ல மூடி எல்லாம் அழகாக இருந்தது. ஏன்னா நாரூர்லேருந்து என்னோடய வீடு குமாரன் 20 கிலோமீட்டர்கிட்ட வாரது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் வரை வச்சுருக்கலாம், அதுக்கு ஒரு கெட்டு போகும்னு சொன்னாங்க. அது ஏன் நான் கேட்டேன்னா, இந்த கெட்டு போகிற பொருட்கள் தான் நல்ல பொருள் நான் சொல்லுவேன். காரணம், இத்தனை மணி டைமு தாண்டி அதோட தன்மை இழக்க தொடங்குதுன்னா அதுதான் நல்ல பொருள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்ல பொருள். நான் கேட்டப்போ சொன்னாங்க, இப்படி நைட்டுக்குள்ளே சாப்பிட்ருங்க, நாளைக்கு எல்லாம் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நானும் நம்ம நைட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம் இல்லையோ, அதனால் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தேன். இந்த 3 பாட்டிலும் நமக்கு 90 ரூபா வரும். நம்ம மற்றபடி சாப்பிட்டா ஒரு கப்பு 25 ரூபா தான் வரும். நல்ல நீட்டாக இருந்தது சாப்பிட்றது. ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி பொருள் சாப்பிட நல்லா இருக்கும். கொண்டு வந்தோடனே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா இறைச்சிக்குளம் பகுதியில் தான் இருக்குது. எல்லோரும் இந்த வழியாக போனால் ஒரு கப்பு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே.